வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள் மனித வாழ்க்கையை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நீண்ட காலம் நோயின்றி சுகமாக சுபிக்ஷமாக வாழ விரும்பினால் நாம் ஒவ்வொருவரும் நம் உடலை பற்றிய முழு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மருந்தில்லாத உலகம், நோயில்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை, லட்சியத்தை மையமாக கொண்டு இந்த மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. உடல், மனம், பிரபஞ்சம் இம்மூன்றையும் நாம் ஒன்றிணைந்து பார்க்கும்போது நம் உடலை பற்றியும் ஒட்டுமொத்த உலகத்தை பற்றியும் நம்மால் மிக அழகாக, தெளிவாக, எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடல் கூறியல் சார்ந்த தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய பதிவில் இறுதியில் ஏற்பட்ட ஒரு வினா, சர்க்கரை வியாதி தொந்தரவு உள்ளவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் அவசியமில்லை, இனிப்பான பழங்களை சர்க்கரை வியாதி தொந்தரவுகள் உள்ளவர்கள் உட்கொள்ளும் போது அந்த தொந்தரவிலிருந்து முழுவதுமாக மீண்டு வெளியேற முடியும் என்றீர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பழ வகைகள் பெரும்பாலும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழ வகைகள் தான் உள்ளது. அந்த பழங்களை நாம் உண்ணும் போது கூடுதல் தொந்தரவுகள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதல்லவா என்ற ஒரு வினா ஏற்பட்டது. உண்மைதான். பழங்கள் என்பது மண் சார்ந்த, மரபு சார்ந்த பழங்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பலவிதமான பொருட்கள், குறிப்பாக உணவுப் பொருட்கள், அதை உட்கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதின் விளைவாக அதனாலேயே பல்வேறு விதமான உடல் தொந்தரவுகள் ஏற்படுகிறது. அதிலிருந்து நாம் மீள வேண்டுமென்றால் சற்று நமது தேடுதலை நாம் தொலைவில் வைக்க வேண்டும். நமக்கான உணவு, அதுவும் ஆரோக்கியமான உணவு கிடைக்கிறதா என்று நாம் எதிர்பார்க்கும் போது, நாம் எதிர்பார்த்ததை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமை இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு. ஏதோ வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவோம் என்ற மனநிலை இல்லாமல், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரியான செயலை நான் செய்வேன், நான் உண்ணக்கூடிய உணவுகள் சரியான உணவுகள் எனக்கு கிடைக்கும், நான் சந்திக்கக்கூடிய நபர்கள் நேர்மறை சிந்தனை கொண்ட நபர்களாக எனக்கு அமைவார்கள் என்ற அந்த உயரிய மனநிலையை நாம் முதலில் வளர்த்து கொண்டோமேயானால் நமக்கென்று கிடைப்பது சரியானதாக, முறையானதாக, அது தகுதியானதாக நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய, இன்று கிடைத்திருக்கக்கூடிய அத்தனையும் அழைத்தது யார் என்று பார்த்தால் நாம் தான், நம் மனம்தான், நம் மனதில் இயற்றிய எண்ணங்கள் தான், அதில் உதித்த சிந்தனைகள் தான். நமது சிந்தனையை கொண்டுதான் நமக்கு தேவையான அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது நன்மையானாலும் சரி, நன்மைக்கு மாற்றமானதாக இருந்தாலும் சரி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. நமக்கு நன்மை ஏற்படுவதற்கும் தீமை ஏற்படுவதற்கும் அடுத்தவர்கள் காரணம் கிடையாது. நமக்கு நோய் ஏற்படுவதற்கும் அந்த நோய் தணிவதற்கும் அடுத்தவர்கள் காரணம் கிடையாது. அனைத்திற்கும் நானே முழு பொறுப்பேற்கிறேன் என்ற மனநிலை நமக்கு இருக்கும்போது அடுத்தவர்கள் மீது பழி சொல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு முதலில் மாறும். இன்று முழுமையாக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளைத்தான் நான் உண்டு வாழுவேன் என்று முடிவெடுத்துக் கொண்டு ரசாயன கலப்படம் இல்லாத, மரபணு மாற்றம் செய்யப்படாத உணவுகளை தேடி நாம் சென்றோமேயானால் ஒருவேளை உணவு கூட நம்மளால் உண்ண முடியாது. அந்த நிலையில்தான் உள்ளது. வாழ்வியல் முறையாக இருந்த உழவு தொழில், விவசாயம் என்று அது ஒரு பிசினஸ் ஆக மாறிவிட்டது, தொழிலாக மாறிவிட்டது. விவசாயம் என்பது தொழில் கிடையாது, அது ஒரு வாழ்வியல். இன்று அதை வைத்து பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதன் விளைவாக
அதிக மகசூல் தர வேண்டும், அதிலிருந்து அதிக பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உழவு குடிகள் என்று மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்பட்ட பொருட்களையே உற்பத்தி செய்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். மற்றவர்கள் மாற்ற வேண்டும், அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்பதை மாற்றி சிந்தித்து நாம் அதை சரி செய்ய வேண்டும். நான் அதை மாற்ற வேண்டும். நான் விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ரசாயன கலப்பிடமில்லாத உணவுப் பொருட்களாக நான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நாம் முடிவு செய்தோமேனால் இதற்கு ஒரு மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து, பழக்கடைகளில் பலசரக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இது இயற்கையானதா, ரசாயனம் கலந்ததா, மரபு சார்ந்த உணவா அல்லது மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களா என்று நாம் பரிசோதிப்பதை தவிர்த்து நமக்கு தேவையானது, அங்கு நாம் விரும்பக்கூடிய உணவு, அங்கு காட்சிப்படுத்த வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் எது நமக்கு தேவை என்று தேர்ந்தெடுத்து நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் போதும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்காத, ரசாயன மருந்துகள் தெளிக்காத மருந்துகளைத்தான் உணவுகளைத்தான் நான் உண்ணுவேன் என்று நாம் முடிவெடுத்து தேடினோமேயானால் காலத்திற்கும் தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். உலகத்திலேயே நம்மை அதிகமாக மன்னிக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் நமது உடல்தான். இந்த உடலுக்கு நாம் எவ்வளவு தீங்கு விளைவித்தாலும் அதை அத்தனையும் மன்னித்துக் கொண்டு நமக்கு பதிலாக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து கொடுப்பதற்கு நமது உடல் முயற்சி செய்து கொண்டே உள்ளது. இந்த உலகத்திலே நம்மீது அதிக அன்பும் காதலும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் நமது உடல்தான். நம் உடல் நம்மை அவ்வளவு நேசிக்கிறது. நாம் நம் உடலை அந்த அளவிற்கு நேசிப்பது கிடையாது. புறச்சூழலில், புறத்தேடலில் இருக்கக்கூடிய நமது மனம் இந்த அக உடம்பில் அகத்தேடலில் சற்று கவனம் செலுத்தியது என்றால் இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாறும். காய்கறி கடைகளுக்கு செல்லலாம், பழக்கடைகளுக்கு செல்லலாம். அங்கு இருக்கக்கூடிய எந்த பழமாக இருந்தாலும், எந்த காய்கறிகளாக இருந்தாலும் வாங்கி வந்து பயன்படுத்தலாம், தவறேதும் கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய பழங்களிலேயே சிறந்த பழம் எதுவாக இருக்கிறது என்று தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து வாங்கும்போது அது கூடுதல் சிறப்பு நமக்கு. இது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழமாச்சே, இதை சாப்பிட்டா உடம்புல தொந்தரவு ஏற்படுமே என்று அந்த அறிவை கொண்டு நாம் அந்த பழத்தை வாங்கி பயன்படுத்தும் போது உறுதியாக உடலில் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சர்க்கரை வியாதி தொந்தரவுகள் மட்டும் கிடையாது, உடலில் எவ்விதமான ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு இருந்தாலும் அவர்களுக்கு முதலில் பரிந்துரைப்பது பழ உணவுகள் தான். காரணம், சமைத்த உணவுகளை விட பழ உணவுகள் மிக எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய தன்மை கொண்டது. சமைத்த உணவுகளில் இருக்கக்கூடிய ஆற்றலை விட பழங்களில் கூடுதலாக ஆற்றல் உள்ளது. உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்ட காலகட்டத்தில் வயிற்றில் செரிமான சக்தி என்பது சற்று குறைவாகவே இருக்கும். செரிமான சக்தி குறைவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் சமைத்த உணவுகளை தவிர்த்து பழ உணவுகளை நாம் உண்ணலாம். அது மிக எளிதாக செரிமானமாகும். அந்த செரிமானம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த வயிற்றுக்கு அதிக சுமை கொடுக்காது. இந்த அடிப்படையில் தான் நாம் பழங்களை தேர்ந்தெடுப்பது. பழங்கள் என்பது ஆண்டு முழுவதும் 365 நாட்களும் ஒரு பழம் விற்பனைக்கு இருக்கிறது என்றால் அது பழம் கிடையாது, அது பழம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது என்பதை நாமே பார்த்துக் கொள்ளலாம். பழங்கள் என்பது அந்தந்த காலகட்டங்களில் விளையக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. மழை காலங்களில் சில பழங்கள் விளையும், வெயில் காலங்களில் சில பழங்கள் விளையும். அந்தந்த பருவநிலைக்கு ஏற்றார் போல, காலகட்டத்திற்கு ஏற்றார் போல, அந்த சீசன் என்று சொல்லுவார்கள், அந்தந்த சீசன்ல அந்தந்த பழம் இருக்கும். எந்த சீசன்ல எந்த பழம் அதிகமாக விளைச்சல் தருதோ அந்த பழம் அந்த பழக்கடையில விலை கம்மியா இருக்கும். அப்போ பழக்கடைக்கு போலாம், எது விலை ரொம்ப குறைவா இருக்கோ அந்த பழத்தை வாங்கலாம். அதுல கொஞ்சம் ஆரோக்கியம் கூடுதலாக இருக்கும். மற்ற பழங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த பழத்தில் கொஞ்சம் கூடுதல் ஆற்றலும் இருக்கும்,
அந்த சமயத்தில் நம் உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழங்களாக இருக்கும். குறிப்பாக சர்க்கரை வியாதி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னாக்கா, இன்று இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் பழங்களை சாப்பிடவே கூடாது என்ற ஒரு வழிமுறையை, ஒரு கருத்தை, ஒரு ஆலோசனையை மக்களுக்கு வழங்குகிறது. நாம் எந்த அளவிற்கு பழ உணவுகளை எடுத்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு செரிமான சக்தி பலப்படும். எந்த ஒரு உடலில் செரிமான சக்தி பலமாக இருக்கிறதோ அந்த உடலில் உண்ணக்கூடிய உணவு முழு ஆற்றலாக மாறும். நாம் உண்ட உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய முழு ஆற்றல், அதுதான் குளுக்கோஸ் என்று பெயரிடப்படுகிறது. எந்த அளவுக்கு தரமான குளுக்கோஸ் இருக்கிறதோ அந்த அளவிற்கு தேவையான இன்சுலின் கணையத்திலிருந்து தானாக சுரக்கும். மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து சுரக்க வைக்க வேண்டாம், தானாக சுரக்கும். இந்த இன்சுலினும் குளுக்கோஸும் ஒன்னா கலக்கக்கூடிய கலவை. இப்போ சோறு மட்டும் சமைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட மாட்டோம். குழம்பு மட்டும் வச்சுட்டு சோறு சமைக்கல அப்படின்னாலும் சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டோம். இப்ப இந்த சோறும் குழம்பும் இருந்தாதான் அதை பிசைஞ்சு சாப்பிடுவோம். அது ஒரு சுவை. நம் நாக்கு, நம் உடல் அப்படிதான் பழகி இருக்கு. அதே போல உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் எதை உணவாக சாப்பிடும் என்று பார்த்தோம்னா, நாம் உண்ட உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த குளுக்கோஸை இந்த உடல் செல்கள் உணவாக சாப்பிடுமா என்றால் சாப்பிடாது. அது வெறும் சோறு மாதிரி. அப்ப அதுக்கு குழம்பு ஊத்தணும். குழம்பு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நாம சாப்பிட்ட உணவில் எந்த அளவுக்கு தரமான செரிமானம் நடந்திருக்கோ, எந்த அளவுக்கு குட் குளுக்கோஸ், குவாலிட்டியான குளுக்கோஸ் இருக்கோ, அந்த அளவிற்கு தேவையான இன்சுலின் அந்த நேரத்துக்கு சுரக்கும். அந்த குட் குளுக்கோஸும் அந்த இன்சுலினும் ஒன்னா கலக்குது இல்லைங்களா? அந்த ஒன்னா கலந்த கலவையத்தான் உடல் செல்கள் உணவாக உண்ணும். எனவே சர்க்கரை வியாதியிலிருந்து முழுவதுமாக விடைபெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று நாம் முடிவு பண்ணோம் அப்படின்னா, முதலில் நமது செரிமானத்தை நாம் முறைப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். உண்ணக்கூடிய உணவு உடலில் முழு ஆற்றலாக மாற வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிப்படையாக வயிற்றில் பசி ஏற்படும் வரை காத்திருக்க வேண்டும். எப்போது பசி ஏற்படுகிறதோ அந்த பசி இருக்கும் நேரத்தில் நம்ம உணவு உண்ண வேண்டும். நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பசிக்கு முக்கியத்துவம் தருவது கிடையாது, செய்யக்கூடிய வேலைக்கு தான் முக்கியத்துவம் தருவோம். ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், நமக்கு பசிக்குது, வேலையை நிறுத்திட்டு போயிட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் நமக்கு கிடையாது. இந்த அளவுக்கு வேலையை முடிச்சிட்டுமே, இன்னும் கொஞ்சம் வேலை தானே இருக்கு, இதை முடிச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் என்று அந்த வேலையை முழுமைப்படுத்திட்டு பிறகு போய் சாப்பிடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தான் பெருவாரியான மக்களுக்கு இருக்கு. இதுதான் என்று இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் நோயாளிகளாக மாறுவதற்கான அடிப்படை காரணமே இதுதான். வயிற்றுல பசி ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது நீண்ட நேரமெல்லாம் இருக்காதுங்க. கொஞ்ச நேரம் பசி இருக்கும். பசி ஆரம்பத்துல மென்மையாக துவங்கும், பசி ஒரு உச்சத்துக்கு போகும், மீண்டும் பசி, அந்த பசி நேரத்தில் நம்ம உணவு தரல அப்படின்னா படிப்படியாக 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 அந்த பசியோட தன்மை அளவு குறையும். குறைஞ்சு 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 பசி ஒரு கட்டத்தில் இல்லாம போயிடும். பசி ஏற்பட்டுச்சுன்னாக்கா அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு உச்சத்துக்கு போயிட்டு மீண்டும் அது குறைஞ்சிரும். இப்ப நமக்கு வேலை இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பசியை புறக்கணித்து வேலையை பார்த்து வரும்போது பசி குறைஞ்சிருச்சு. பசி குறைஞ்ச இந்த தருவாயில நமக்கு வேலையும் நிறைவடைஞ்சிருச்சு. இப்ப நேரம் கிடைச்சிருக்கு, டைம் இருக்கு, ஃப்ரீ டைம், போய் சாப்பிடலாம் என்று நாம் போயிட்டு உணவு எடுத்து வச்சு சாப்பிடும் போது அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தில் வயிற்றில் பசி இருக்கா, இதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது. வாயில உணவு வைக்கும் போது வயிற்றுல பசி இருக்கான்னு பார்க்கணும். வயிற்றுக்கிட்ட ஒரு முறை கேட்கணும், எப்ப பசிக்குதா, சாப்பிடலாமா? நம்ம வயிற்றுக்கிட்ட நம்ம கேட்கணும். இல்ல இப்ப பசிக்கலன்னா அந்த நேரம் சாப்பிடக்கூடாது. ஆனா நமக்கு அந்த நேரம் தான் நேரம் கிடைச்சிருக்கு, கிடைக்கிற நேரத்துல சாப்பிட்டுக்கலாம் என்று நம்ம சாப்பிடும் போது அந்த உணவு உடலில் முழு செரிமானம் நடக்காமல் அரைகுறை செரிமானம் ஏற்படுகிறது. இந்த அரைகுறை செரிமானத்தில் ஏற்பட்ட ஆற்றல்
முழு குளுக்கோஸாக மாறாது. இப்ப தரமான முழு குளுக்கோஸ் இல்ல அப்படின்னா எந்த அளவுக்கு தரம் இருக்கோ அந்த அளவுக்கு தேவையான இன்சுலின் சுரக்குமே தவிர தரம் குறைந்த அந்த குளுக்கோஸுக்கு தேவையான இன்சுலின் சுரக்காது. அப்ப அந்த தரம் குறைந்த இன்சுலின் குளுக்கோஸ உடல் செல்கள் உணவாக ஏற்குமா என்றால் ஏற்காது. இப்ப அந்த முறையாக செரிமானமாகாமல் தரம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் என்னவாகும் என்றால் ரத்தத்தில் கலந்து உடல் முழுக்க பரவும். உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்களிடமும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் என்று அறிமுகப்படுத்திக்கும். ஆனா செல்கள் அதை உணவாக சாப்பிடாது. இப்ப செல்கள் உணவாக உண்ணாமல் ஏதோ ஒண்ணு ரத்தத்தில் கலந்து ஓடிக்கொண்டு இருக்கே என்று இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி பார்த்து கொண்டே இருப்பார். அந்த செக்யூரிட்டிக்கு பேர் தான் கிட்னி. கிட்னியோட வேலை என்ன அப்படின்னாக்கா ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு கழிவுகளை உறிஞ்சி சிறுநீராக மாற்றி வெளியேற்றுவதுதான் சிறுநீரகங்களின் பணி, கிட்னியோட வேலை. இப்ப உடல் செல்கள் உணவாக ஏற்காத தரம் குறைந்த அந்த குளுக்கோஸை நமது சிறுநீரகங்கள் என்ன பண்ணும், இது உடம்புக்கு தேவையில்லை, ரொம்ப நேரமா ரத்தத்துல இருக்கு, நமது செல்கள் இதை உணவா சாப்பிடல, இப்ப இதை தூக்கி வெளியே போட்டுடலாம் என்று அந்த ரத்தத்தில் தேங்கி இருக்கக்கூடிய நீண்ட நேரமாக உடல் முழுக்க சுழற்சியில் இருந்தும் உடல் செல்கள் உணவாக ஏற்காத அந்த தரம் குறைந்த குளுக்கோஸை சிறுநீராக மாற்றி சிறுநீர் பை வழியாக வெளியேற்றிவிடும். அப்ப உடலுக்கு தேவையான ஆற்றல் மட்டுமே உடம்புல இருக்கும். உடலுக்கு தேவையற்ற இந்த கழிவு சர்க்கரை, இந்த கெட்ட குளுக்கோஸ், தரம் குறைந்த குளுக்கோஸ் நமது சிறுநீரகங்களால் கண்டறியப்பட்டு உடலை விட்டு முழுமையாக தூக்கி வெளியேற்றும். சிறுநீர் வழியாக அது வெளியேறும். ஒருவருக்கு அடிப்படையாக வயிற்றில் செரிமான கோளாறு தொடர்ச்சியாக இருக்கு அப்படின்னா, அவர் உண்ணக்கூடிய உணவு முறையாக செரிமானம் நடக்கல அப்படின்னா, அவர் உண்ணக்கூடிய உணவிலிருந்து தரமான குளுக்கோஸ், நல்ல ஆற்றல், நல்ல சக்தி உருவாகல அப்படின்னா அவருக்கு தரம் குறைந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த தரம் குறைந்த குளுக்கோஸ் உடல் செல்கள் உணவாக ஏற்காது. எனவே உடல் என்ன செய்யும் அப்படின்னாக்கா சிறுநீரகங்களின் உதவி கொண்டு அந்த தரம் குறைந்த குளுக்கோஸை சிறுநீராக மாற்றி வெளியேற்றும். இதுதான் தொடர்ச்சியாக நடக்கிறது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவருடைய பணிகளை தொடர்ச்சியாக செய்யணும். அவருடைய வேலையை அவர் தொடர்ச்சியாக செய்வதற்கு அவருக்கு என்ன தேவை? ஆற்றல் தேவை, சக்தி தேவை, குளுக்கோஸ் தேவை. இப்ப அவர் உண்ணக்கூடிய உணவிலிருந்து உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஆனா அவருக்கு செரிமான கோளாறு இருக்கு, ஜீரண சக்தி குறைவா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அவருக்கு முறையான ஆற்றல் சக்தி கிடைக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு தரமான செரிமானம் நடக்குதோ அந்த அளவுக்கு தேவையான தரமான குளுக்கோஸ் உருவாகும். எந்த அளவுக்கு தரமான குளுக்கோஸ் இருக்கோ அந்த குளுக்கோஸுக்கு தேவையான இன்சுலின் சுரக்கும். இந்த தரமான குளுக்கோஸும் இன்சுலினும் ஒன்னா கலப்பதைத்தான் உடல் செல்கள் உணவாக ஏற்கும். செரிமான கோளாறின் விளைவாக அவரது உடலில் கழிவு சர்க்கரை, கெட்ட குளுக்கோஸ், பேட் குளுக்கோஸ் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கு. இப்போ தேவையை விட கூடுதலாக உடலில் இருந்து சிறுநீர் வெளியேறுது. அவருடைய வேலையை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். வேலையை செய்வதற்கு ஆற்றல் தேவை, உடலில் ஆற்றல் குறைவாக இருக்கு. எனவே மீண்டும் 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 அவருக்கு தொடர்ச்சியாக பசிக்குது. பசிக்கும் போது அவர் சாப்பிடுறாரு. ஆனா இங்க அடிப்படையில செரிமான கோளாறு இருக்கு. இந்த சுழற்சியை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். புள்ளி ஒண்ணுதான் டைஜஷன், செரிமானம். அந்த செரிமானத்துல பிரச்சனை, சாப்பிட்ட சாப்பாடு முறையாக செரிமானம் ஆகல, அதனுடைய விளைவு உடம்புல ஆற்றல் கம்மியா இருக்கு. அவர் செய்யற வேலையை குறைக்க முடியாது, அந்த வேலையை அவர் தொடர்ச்சியா செய்யணும். இங்க முறையாக செரிமானம் ஆகாதனால குட் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகல. குட் குளுக்கோஸ் இல்லாதனால இன்சுலின் குறைவாக சுரக்குது. தேவையில்லாத தரம் குறைந்த குளுக்கோஸ் இருக்கிறதுனால சிறுநீரகங்கள் அதை கண்டறிந்து தூக்கி வெளியேற்றுது. இப்ப நம்ம மருத்துவமனைக்கு போறோம். சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னு யாருமே மருத்துவமனைக்கு போறது கிடையாது. இது என்னன்னு தெரியல, அளவை விட கூடுதலாக எனக்கு சிறுநீர் பிரியுது,
நீர்ப்போக்கு அதிகமாக இருக்கு, உடல் தற்சோர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, வேலைகளை செய்ய முடியல, அசந்து போயிருது என்று இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை சொல்லுவதற்காக நாம் மருத்துவரை நாடுகிறோம். அவரும் பரிசோதனைங்கிற முறையில என்னென்னமோ பண்றாங்க. ரத்த மாதிரிகளை பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, சிறுநீர் பரிசோதனை யூரின் டெஸ்ட் எடுக்கிறாங்க, இசிஜி ஸ்கேன் ஏகப்பட்ட பரிசோதனை முறைகள் இருக்கு. அதில் அந்த நபர்களுக்கு எந்தெந்த பரிசோதனை பரிந்துரை செய்யணுமோ அந்த பரிசோதனை பரிந்துரை செய்யறாங்க. இறுதியில் அவருக்கு ரிப்போர்ட் வருது, ரிசல்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, உங்களுக்கு உடம்புல சர்க்கரையோட அளவு 300 இருக்கு என்று சொல்லுது. இவர்கள் நிர்ணயித்து வச்சிருக்கிறார்கள், உடம்புல சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கணும், 80 to 120 தான் இருக்கணும். அதிகமா போனா ஹை சுகர், 80 கீழே வந்துச்சுனாக்கா லோ சுகர். இந்த அளவு இருந்தது இன்னும் குறைச்சிட்டாங்க. 70 to 110 தான் இருக்கணும் அப்படின்னு குறைச்சிட்டாங்க. ஒரே ஒரு இரவுல அறிவிப்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சர்க்கரை வியாதி நோயாளிகளாக மாறிட்டாங்க. இவர்களாக அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து கொண்டு இப்போவிலிருந்து மனித உடம்புல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு கணிச்சிருவாங்க. ஏதோ ஒரு விஞ்ஞானி கணிச்சது போல நம்ம உடம்பு மாறணும். அவர் கணிச்சது போல, அவர் தீர்மானம் செய்வது போல உடம்பு மாறல அப்படின்னா நம்ம நோயாளி. இப்படிதான் சர்க்கரைக்காகவும் ரத்த அழுத்தத்திற்காகவும் இதய துடிப்பிற்காகவும் தைராய்டுக்காகவும் ஏதோ ஒரு விஞ்ஞானி கணிச்சு வச்சிருக்காரு. அவர் கணிச்சது போல நம்ம உடம்பு இருக்கணும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப மருத்துவமனைக்கு போறோம், பரிசோதனை நடத்துறாங்க. பரிசோதனை இறுதியில் உங்களுக்கு உடம்புல சர்க்கரையோட அளவு கூடுதலாக இருக்கு என்று கணிக்கிறாங்க. அன்று முதல் அவருக்கு சர்க்கரை வியாதி நோயாளி என்று பெயரிடப்படுகிறது. மருத்துவம் என்ற பெயரில் நிறைய தாக்குதல்கள் நடக்குது ரசாயன மருந்துகளை வைத்து. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஏற்கனவே அதை பற்றி நாம் பேசியிருக்கோம். இப்ப அவர் சர்க்கரை வியாதி நோயாளி என்று நிர்ணயிக்கப்பட்ட பிறகு, முத்திரை கொடுத்த பிறகு எந்தெந்த உணவுகளை அவர் சாப்பிடணும், எந்தெந்த உணவுகளை அவர் சாப்பிடக்கூடாது என்று நிர்ணயிக்கப்படுகிறது. அதில் குறிப்பாக சாப்பிடக்கூடாத உணவுகள் பட்டியலில் பழங்கள் முதலிடத்தில் இருக்கிறது. காரணம், உடலில் சர்க்கரையோட அளவு கூடுதலாக இருக்கிறது, பழங்களில் சர்க்கரையின் தன்மை கூடுதலாக இருக்கிறது. எனவே சர்க்கரை கூடுதலாக இருக்கக்கூடிய, இனிப்பு சுவை கூடுதலாக இருக்கக்கூடிய எந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு இனிப்பு சுவை, உடலில் இருக்கக்கூடிய இனிப்பு, குளுக்கோஸ், சர்க்கரை அதிகமாகிவிடும். எனவே இனிப்பு கலந்த உணவுகளை தவிர்த்து விட வேண்டும், முதல் கட்டமாக சொல்லப்படுவது. நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், இந்த மண்ணோடு தொடர்பு இருக்கக்கூடிய உடல் உள்ளுறுப்பு நமது வயிறு, மண்ணீரலும் வயிறும். இந்த மண்ணீரலோடு தொடர்பு இருக்கக்கூடிய உடல் வெளியுறுப்பு நமது உதடுகள். இந்த மண்ணீரலுக்கு வயிற்றுக்கு தேவையான சுவை, இனிப்பு சுவை, துவர்ப்பு சுவை. இந்த இனிப்பு சுவையை நாம் சேர்த்துக் கொள்ளும் போது செரிமானம் என்பது பலமாக இருக்கும். எனவேதான் விருந்தோம்பல் நடக்கும் போது இலை விரித்து முதலில் இலையில் தண்ணீர் தெளித்து முதலில் நமக்கு இலையில் வைப்பது இனிப்பு. அந்த இனிப்பை நாம் சாப்பிடும் போது உணவை செரிப்பதற்கான அந்த சுரப்புகள் வயிற்றில் தயார் நிலையில் இருக்கும். அதற்காக தான் இனிப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒருவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இனிப்பு சுவையை சாப்பிடவே கூடாது, இனிப்பான பழங்களை சாப்பிடவே கூடாது என்று சொல்றாங்க. காரணம், இனிப்பான பழங்களை அவர் சாப்பிட்டால் அவரது வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானம் பலமாகும். செரிமான சக்தி பலமாயிருச்சு அப்படின்னா அவர் உண்ணக்கூடிய உணவு முழு ஆற்றலாக மாறும், முழு சக்தியாக மாறும், முழு எனர்ஜியாக மாறும், முழு குளுக்கோஸாக மாறும், குவாலிட்டியான குளுக்கோஸாக மாறும். உடலில் உண்ட உணவு தரமான குளுக்கோஸாக, ஹை குவாலிட்டி குளுக்கோஸாக மாறிச்சு அப்படின்னா அந்த உணவுக்கு, அந்த குளுக்கோஸுக்கு ஏற்றார் போல இன்சுலின் தானாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இன்சுலின் தானாக சுரந்துருச்சு அப்படின்னா இந்த இன்சுலினும் தரமான குளுக்கோஸும் ஒன்னா சேர்றத உடல் செல்கள் உணவாக ஏற்கும். அவரது உடம்பில் சர்க்கரை வியாதிக்காக இவர்கள் நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய அறிகுறிகள் இல்லாமல் போய்விடும்.
அப்ப அந்த சர்க்கரை வியாதி தொந்தரவுகளுக்காக இருக்கக்கூடிய அறிகுறி இல்லை அப்படின்னா மக்கள் கூட்டம் மருத்துவமனையை நாடாது. மக்கள் கூட்டம் மருத்துவமனையை நாடல, தேடல, மருத்துவமனைக்கு போகல அப்படின்னா மருத்துவர்களுடைய பெரிய பெரிய பிசினஸ் படுத்துரும். மருந்து கம்பெனிகளுடைய பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நஷ்டமாயிரும். எனவே நமக்கு வந்த வாடிக்கையாளரை நாம் தவற விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் எந்த உணவை சாப்பிட்டால் செரிமான சக்தி பலமாகுமோ தரமாகுமோ அந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று இன்று இருக்கக்கூடிய நவீன மருத்துவ கூட்டம் மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்து கொண்டு இருக்கு. அதையும் நாம் கேட்டுக்கொண்டு, எனக்கு சுகர் இருக்கு, நான் பழம் சாப்பிடக்கூடாது, பழம் சாப்பிட்டா சுகர் கூடிடும். எனக்கு சுகர் இருக்கு, நான் இனிப்பு சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காங்க இனிப்பு சாப்பிட்டா எனக்கு சுகர் அதிகமாயிருமா. சரி, இப்ப இனிப்பு சாப்பிடாம பழம் சாப்பிடாமலே இருந்தா சுகர் சரியாயிடுமா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாத்திரையை நிப்பாட்டுருவோமா? அதெல்லாம் கிடையாதான். சுகர் வந்தா வந்ததுதானா, வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிடணுமா? இது எப்படிங்க இருக்கு? பழங்களும் சாப்பிடக்கூடாது, பழம் சாப்பிடலனாக்கா சர்க்கரை வியாதி சரியாயிடுனா பரவாயில்ல, வாழ்நாள் முழுக்க பழம் சாப்பிடாம இருக்கலாம். பழம் சாப்பிடலனாலும் சர்க்கரை வியாதி சரியாகாது, வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா பழங்கள் நல்லதா மருந்து மாத்திரைகள் நல்லதா? சாதாரணமாக பார்ப்போமே, பழங்கள் நல்லதா மருந்து மாத்திரை நல்லதா? ஒரு ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு சாதாரண பாமர மனிதன் கூட சொல்லுவாரு பழங்கள் தான் நல்லது என்று. ஒரு மனிதனுக்கு நல்லதை கொடுக்கறதா கெட்டதை கொடுக்கறதா? குறிப்பா உடலில் தொந்தரவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல பொருளை கொடுக்கறதா கெட்ட பொருளை கொடுக்கறதா? நல்ல பொருளை தான் கொடுக்கணும். ஆனால் இன்று மெத்த படித்த மருத்துவ கூட்டம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது நல்லது என்று சொல்லக்கூடிய பழங்களை குறிப்பாக சர்க்கரை வியாதி நோயாளிகள் தொடவே கூடாது என்று சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இது போன்ற எந்த மருத்துவ ஆலோசனையும் நாம் பெறாமல் நம் உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம உடம்பை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த அதிகாலை கூட்டத்துடைய நோக்கம் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி. திரு முருகன் சார், உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்திருக்குங்க, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். கிருஷ்ணன் பேசுறேன் ஐயா, முருகன் பேசுறேன் ஐயா. நான் 15 காலமா சுகருக்காக மாத்திரை சாப்பிட்டேன் ஐயா. உங்களுடைய வாழ்வியல் வந்து கேட்டுட்டு கிட்டத்தட்ட 3 மாசமா நான் மாத்திரை சாப்பிட்டுட்டேன் ஐயா. அடிக்கடி சிறுநீர் மட்டும் அடிக்கடி கழிக்கிறேன். முன்ன மாதிரி உணர்ச்சி அப்பப்போ வந்து எனக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கும்போது பசி அடிக்கடி எடுக்கும், டயர்ட்னஸ் ஆகும். இப்ப வந்து வரதில்லைங்க ஐயா. என்ன காரணம் ஐயா? மாத்திரை விட்டுட்டு சாப்பிட விட்டுட்டேன். நான் சொன்னேன் அப்படிங்கிற காரணத்தினால மாத்திரையை விட்டுட்டு பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. என்ன மாதிரியே ஒருத்தர் ஒரு 3 மாசத்துக்கோ 3 வருஷத்துக்கோ உட்காந்து சொன்னார் அப்படின்னா மாத்திரையை சாப்பிட ஆரம்பிச்சிரும். அப்ப எடுப்பார் கைப்பிள்ளை போல நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்றத யாருமே நம்பாதீங்க, இத உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க. கடைபிடிச்சு பார்க்கும் போது இதுல உண்மை இருக்குன்னு தெரிஞ்சா வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சுக்கோங்கன்னு சொல்றோம். ஒருத்தவங்க சொல்றத கேட்கறது நம்மளுடைய நோக்கம் கிடையாதுங்க ஐயா. என்ன சொல்றாங்கிற தகவலை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்போ நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அடிக்கடி பசி ஏற்பட்டது. காரணம், அன்று நாம் சாப்பிட்ட உணவு முழு ஆற்றலாக உடலில் மாறல. ஆனா நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை செய்யறதுக்கு நமக்கு ஆற்றல் தேவை. அதற்காக உடல் உணவு கேட்குது பசி மூலமா. இப்ப மருந்து மாத்திரைகளை நிறுத்தின பிறகு உண்ட உணவு முறையாக செரிமானமாகுது, உடலுக்கு தேவையான ஆற்றல் இருக்கு. அதனால நமக்கு பசி உணர்வு வந்துட்டு குறைவாக இருக்கு. குறைவாக இருக்கு என்று சொல்வதற்கு பதிலாக தேவைக்கு பசி உணர்வு இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான்.
சரிங்க, நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. அடுத்ததாக திரு ரவி சார், உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுக்குறேங்க, நீங்க பேசலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், மீண்டும் அன்மியூட் தொட்டு பேசலாம். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க கேக்குதுங்க சார் வணக்கம் சார். சார், இந்த சாப்பாடு டைம்ல நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா கை கால் நடுக்கம் ஆயிருமே சார். அது ஜீரணம் நல்லா ஜீரணம் ஆயிருக்குங்கிறது நினைக்கணுமா, இல்ல அது எப்படி சார்? கை கால் நடுக்கம் வந்துருச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் ஆனாதான் சரியாகும் சார். அது எதனால அப்படி ஆகுது சார்? உண்மை உண்மை உண்மை. அப்போ ரவி சார் கேட்ட தகவலுக்கு நான் பதில் சொல்றதுக்காக ஒரு 2 நிமிடம் நேரம் எடுத்துக்கிறேன். யாரும் கூடுதலா எடுத்துக்கிற வேண்டாம். பொதுவா பசி என்பது ஒரு சிறந்த நண்பன். பசிக்கும் போது நம்ம உணவு கொடுக்கல அப்படின்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாதிரி நடுக்கம் ஏற்படுது, ஒரு பதட்டம் ஏற்படுது இல்லைங்களா? அந்த ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அது பசி கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி சார். ஆமா ஆமா. அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உடல் உணவு கேக்குது, நம்ம உணவு கொடுக்காம இருக்கும். உணவு கொடுக்காம இருக்கிற நேரத்துல தசை நார்களில் நரம்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. சரிங்க சார். நடுக்கம்ங்கிறது உடம்பு ஒரு மாதிரி அப்படியே ஷிவர் ஆகுது, ஒரு உதறல் எடுக்குது இல்லைங்களா? இந்த 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 ஷிவரிங்க, இந்த நடுக்கத்தை, இந்த உதறல நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னாக்கா, ஒரு 2 நிமிடம் உற்று நோக்கணும்னாக்கா தெரியும். இந்த அதிர்வுல அந்த தசை நார்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் படிப்படியாக நகர துவங்கும். சரி சார். அந்த கழிவுகள் வெளியேற்றுவதற்கான முயற்சி அது. அடுத்து இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பசி எடுக்குது, அந்த நேரத்துல நான் உணவு சாப்பிடல அப்படின்னாக்கா எனக்கு உடல் நடுக்கம் வராது. முதல்ல பசி ஒரு உச்சத்துக்கு போயிட்டு குறைஞ்சிரும், ஆனால் உடல் சோர்வு ஏற்படும். ஏன்னா நான் உணவு கொடுக்கல, உணவு கொடுக்காதனால உடம்பில் ஒரு சோர்வு ஏற்படும். என்னுடைய வேலையை என்னால் இயல்பாக செய்ய முடியாது. இதுதான் நடக்குமே தவிர, அங்க ஏன் நடுக்கம் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். இப்போ பசி உணர்வு ஏற்படும் போது உணவு கொடுக்குறோம், இப்ப அதை கொடுக்காத நேரத்தில் நடுக்கம் ஏற்பட்டுருது. இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாங்க ஐயா. ஒரு உதாரணத்துக்காக இதை நான் ஒப்பிடுறேன். அதிகாலை நேரத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சரிங்க. சாராயம் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது பழக்கத்துல அந்த நேரத்துக்கு சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அந்த நேரத்துக்கு தொடர்ச்சியாக சாராயம் குடிச்சவங்க ஒரு நாள் அந்த நேரம் குடிக்கல அப்படின்னாக்கா நடுக்கம் வந்துடும். நடுக்கம் வந்துருங்க. சரிங்க. இப்ப சாராயம் குடிக்காதனால நடுக்கம் வரல, அதை பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். உடம்பு இப்படி ஒரு அலாரம் கொடுத்து நமக்கு அறிவிக்குது, இந்த நேரத்துல சாராயம் குடுப்பியே, ஏன் குடுக்காம இருக்க அப்படின்னு ஒரு அலாரம் கொடுக்குது. இந்த நேரத்துல உணவு குடுப்பியே, ஏன் குடுக்காம இருக்க அப்படின்னு சொல்லி உடம்பு ஒரு நடுக்கத்தின் மூலமாக ஒரு அலாரம் கொடுக்குது. சரி சரி சரி. இது உணவுக்கான உண்மையான பசியா அல்லது பொய் பசியா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு எளிமையான வழி இருக்குங்க ஐயா. வயிற்றுல ஒரு பசி எடுக்குது, அந்த நேரத்துல இது உணவுக்கான உண்மையான பசியா இல்ல பொய் பசியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி குடிக்கலாம். ஒரு மொணறு தண்ணி மட்டும் குடிக்கலாம். அந்த தண்ணி வயிற்றுல போய் பட்ட உடனே அந்த தண்ணீர் வயிற்றுல பட்ட உடனே அந்த பசி உணர்வு நமக்கு இல்ல, மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது உணவுக்கான பசி கிடையாது, பொய் பசி. மீண்டும் சற்று நேரம் பொறுத்து நமக்கு அந்த உணர்வு வரும்போது மீண்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை குடிக்கலாம். அந்த தண்ணி போய் வயிற்றுல படும்போது நான் சொல்லிடுறேன் இருங்க. அந்த தண்ணி வயிற்றுல பட்ட உடனே அந்த உணர்வு போயிருச்சு அப்படின்னா அது பொய் பசி, உணவுக்கான பசி இல்ல. இப்படி தொடர்ச்சியாக வயிற்றில் பசி உணர்வு ஏற்படும் போது எல்லாம் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை குடிச்சு பழகணும் அப்படின்னா உணவுக்கான உண்மையான பசியை ஒரு கட்டத்தில் நம்மளால் உணர முடியும். அந்த ஃபீலிங்க ஒரு வித்தியாசமா இருக்கும். சரி சரி. பசியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இதை விட எளிமையான ஒரு வழி, ஒரு நாள் முழுக்க நீர் விரதம் இருக்கலாம். சமைத்த உணவுகள் எதையும் சாப்பிடாம தவிர்த்து விட்டு பசி உணர்வு ஏற்படும் போது ஏதானும் பழச்சாறு அல்லது நீர் இதை மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உண்மையான பசியை நம்மால் உணர முடியும். தொடர்ந்து 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டு பசியெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. பசிக்கும் நமக்குமான தொடர்பு அந்து போய் பல ஆண்டுகள் ஆகுது. நான் பசிச்சுதான் சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா பசி மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.
சரி சரி பசியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கணும், இருந்து பழகணும். இப்படி பழகணும்னாக்கா ஒரு கட்டத்தில் பசி வருவதை நம்மால் உணர முடியும். இந்த சரி சரி வாழ்வியல் முறைகளை கடைபிடிச்சு பாருங்க. சரிங்க. அப்புறங்க ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறது உண்மையில உடம்புக்கு நல்லது தானுங்க. நல்லதுதாங்க, நல்லதுதாங்க. அதனால சரி சரிங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஐயா. நல்லா சொன்னீங்க நன்றி, ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.